நோம்புக்கு சில்லு ரோஸ் மில்க் இளநீர் பாயாசம் 40 30 ஜூஸ் கடை போட்டாச்சா? ஆக்சுவலி என்ன இங்க ஜூஸ் கடை போட்டிருக்க? ஸ்கூல் இருக்கு பாய். சரி சரி, ஒரு 30 ரோஸ் மில்க் பார்சல் பண்ணு. என்ன பண்றது, குடும்பத்தான் பாக்குறீங்களா? நீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிப்பீங்க? இதை வச்சு குடும்பம் எடுத்துக்க முடியுமா? நான் என்ன நோக்குவேன், மாசம் ஒரு 10,000 சம்பாதிக்கிறோம். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? போதுமான அளவு சம்பாதிக்கிறாங்க. அதை என்னையா நீங்க சம்பாதிக்கிறத என் பையனுக்கு ஒரு நாளைக்கு பேக்கெட் பண்ணியே கொடுத்துட்டு இருக்கேன். சரி சரி, ரோஸ் மில்க் போட்டு கொடுத்து விடு. பாய், மாசம் 15,000 சம்பாதிச்சு அல்லதுலாம் சொல்றீங்க. என் கூட தான் போய் படிச்சேன், லட்சமா சம்பாதிக்கிறேன். என்ன பாருங்க, ஜூஸ் கடையை போட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அப்படியா? அசல் பாய், என் கூட வாங்க, ஒரு இடத்துல அவங்க கூப்பிட்டு போறேன். எங்க பாய் விவசாயம் கூப்பிட்டு பாய், இந்த இடத்துல தான் ஏழை பணக்காரன் வண்டி வச்சிருக்கணும் நடந்து போறவன் இப்படின்னு எல்லாருமே அடங்கிருக்கணும். இந்த உலகத்துக்கு நம்ம வெறுங்கையோட தான் வரோம், திரும்ப வெறுங்கையோட தான் போக போறோம். எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் கடைசியில் இந்த 6 அடி நிலம் தான் நமக்கு சொந்தம். கடைசியில் நம்ம கூட வரப்போறது நம்ம செஞ்ச நன்மை தீமைகள் மட்டும்தான். இன்னும் நபிசல்லாஹு சொல்லியிருக்காங்க, ஆதமுடைய மகனுக்கு 2 மழையளவு செல்வம் கொடுத்தாலும் பத்தாது, கடைசியில் அவங்க வைத்த மண்ணு தான் நிரப்பணும்னு சொல்லிட்டு, அதனால நமக்கு இறைவன் கொடுத்ததை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழகணும். அண்ணாதி மன்னரெல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை, மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நினைத்ததில்லை.